அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த பீரங்கி மேடு, ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், கண்ணமங்கலம் வாழியூர் அடுத்த அஞ்சுப்புத்தூர் அண்ணாநகர், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், அரக்கோணம் சித்தேரி அடுத்த சித்தேரி கீழ்கண்டிகையில நாடகம், ஆரணி மனோ நாடக மன்றம், சோளிங்கர் டு அரக்கோணம் அடுத்த எடப்பாளையம். ஏன்னா எடப்பாளையம் நிறைய இடத்துல இருக்கு, இது சோளிங்கர் பக்கத்துல இருக்கக்கூடிய எடப்பாளையம். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், சேட்பட் பழம்பேட்டை அடுத்த ஜே நகர், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், படவேடு அடுத்த நொலம்பை, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், திருவண்ணாமலை டு மல்லவாடி அடுத்த இனாம் காரியந்தல், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த அரிமா நகர், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கலவை கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கலவை அடுத்த கேவேலூர், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த திருப்புலிவனம், ஆரணி நந்தினி நாடக மன்றம், படவேடு அடுத்த முருகாப்பாடி, வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ஆரணி சதுப்பேரி அடுத்த சதுப்பேரி பாளையம், மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், போலூர் அடுத்த கொரால்பாக்கம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த ஒட்டம்பட்டு, ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த அடையபுலம், ஆரணி துளசி நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த உத்திரம்பட்டு, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், சந்தவாசல் சம்பூர்வராய நல்லூர் அடுத்த செட்டியந்தல், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த கரந்தை, ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த ஆயில் அடுத்த நாகந்தாங்கல், ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், ஆர்கே பேட்டை அடுத்த சமத்துவபுரம், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த பாலகிருஷ்ணாபுரம், ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், வேலூர் விருபாட்சிபுரம் அடுத்த இந்திரா நகர், ஆரணி சபரி நாடக மன்றம், மேல் மருவத்தூர் அடுத்த சிலாவட்டம், கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம். இனியா நாடக மன்றம் இது வரைக்கும் நம்ம ஆரணி சரௌண்டிங்ல நிறைய ஆடல. இன்னைக்கு நம்ம இனியா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம ஆரணி களம்பூர் அடுத்த சீதாப்பேட்டையில நாடகம். நம்ம ஆரணி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர்கள்லாம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தின் புதிய வரவாக வந்திருக்கக்கூடிய கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றத்தை போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொங்கரை மாம்பட்டு சர்வசக்தி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம், தும்பூர் நாகாத்தம்மன் நாடக மன்றம், விழுப்புரம் அடுத்த பிடாகம், காஞ்சி அபிராமி நாடக மன்றம், சுங்குவான்சத்திரம் அடுத்த மேல் மதுரமங்கலம், உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், செங்கல்பட்டு அடுத்த செங்கல்பட்டு தட்டான் மலைநகர், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வெண்பாக்கம் அடுத்த குன்னத்தூர், காஞ்சி கௌரி நாடக மன்றம், பெருங்கட்டூர் அடுத்த வடமணப்பாக்கம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. இப்பெல்லாம் நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்றங்களுக்குமே இப்படிதான் பண்ணணும். எல்லாரும் ஊருக்குள்ள 8 மணிக்கு போனாலும் 8:30 மணிக்கு போனாலும் 9 மணிக்குள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன டைம் போறீங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு எங்களோட டீம் அப்டேட் பண்ணணும். இப்ப கிராம மக்கள் எங்களை நம்பி வந்து அம்முக்கா கிட்ட போனா நல்ல டீம் கொடுப்பாங்க, டைமோட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வர கிராம மக்களுக்கு நம்மளும் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப டீமுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் டைமிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க டைமோட வரக்கூடிய கலைஞர்களுக்கு வேலையோட சாப்பாடு கொடுத்து பொருள் கொடுத்து மெயினா லைட் போட்டு ஸ்டேஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவங்களும் ஆரம்பிக்க முடியும். நம்ம வந்து ஒரு பக்கத்து ஊரோ அக்கத்தூரோ போயிட்டு ஒரு ஊர்ல நாடகம் பாக்குறோம்னா
நாடகக்காரங்க இன்னும் ஆரம்பிக்கலன்னு அந்த நாடகக்காரங்க மேல மட்டும்தான் அந்த பழி சொல் வரும். இந்த கம்பெனி பாரு இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த டீமுக்கு உண்டான பொருள் குடுத்திருக்க மாட்டாங்க. நாடகத்துக்கு தேவையான பூஜை பொருள் குடுத்திருக்க மாட்டாங்க. லைட் போட்டிருக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் போட்டிருக்க மாட்டாங்க ஊர் மக்கள். அந்த மாதிரி சில கிராமத்துல வந்து ஒரு ஒத்துழைப்பு இல்லாத இடத்துல போயிட்டு ஆட்டக்காரங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பார்க்கக்கூடிய பக்கத்தூர், அக்கத்தூரு கலை ரசிகர்களுக்கு வந்து இந்த டீம் இன்னும் ஆரம்பிக்கல. அமோகா இன்னும் இந்த டீம் ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு பேர் தான் வருதே தவிர, ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு ஒத்துழைப்பு குடுத்தா நம்மளோட எல்லா மன்றங்களும் எதுக்காக 8:30, 9 மணிக்கெல்லாம் ஊர் உள்ள போறாங்க. சீக்கிரம் ஆரம்பிக்கணும் தான். நம்ம கலைஞர்கள் எவ்ளோ சீக்கிரம் ஊருக்குள்ள வராங்களோ, அவ்ளோ சீக்கிரம் நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா டீமும் சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க. சீக்கிரம் ஆரம்பிச்சாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நாடகத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏஞ்சி போமாட்டாங்க. அப்ப எந்த டீம் வந்தாலுமே நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி குடுக்கும். நம்ம சிவாமு கலை குடும்பத்த பொறுத்தவரைக்கும், இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு நெறைய நெறைய நல்ல நல்ல மன்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து உங்க எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்பு, ஆதரவு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்க உங்க சகோதரிக்கு நல்ல ஆதரவு குடுக்குறீங்க. நம்ம டீமுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் சூப்பரா பண்ணி உங்க எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து எல்லா கிராமங்கள்லயும் ஊர் மக்கள் காலையில பேசி எனக்கு வீடியோ அனுப்புறாங்க நாடகம் எப்படி இருந்ததுன்னு. அதே போல நம்ம கிராமத்துக்கு வரக்கூடிய நாடக மன்றங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்க எனக்கு வீடியோல பேசுங்க. அந்த வீடியோவ எங்களுடைய நாடக மன்றங்கள் எனக்கு அனுப்புவாங்க. நான் YouTubeல அப்டேட் பண்றேன். இந்த அப்டேட் பண்றது இந்த மாதிரி ஒரு நாள் நெறைய டீம் இருக்கும்போது சொல்லும்போது கூட போட்டா அது ரொம்ப நேரம் ஆகுது அப்லோட் ஆக. அதனால நீங்க பேசுங்க. ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு 2 நிமிஷம் ஒரு ஒரு டீம பத்தி பேசுனீங்கன்னா, அத நான் தனித்தனியாவே அப்லோட் பண்றேன். இந்த ஊர் பேர் போட்டு, இந்த டீம் இந்த ஊர்ல இந்த மாதிரி பேர் எடுத்தாங்கன்றத நான் அப்டேட் பண்றேன். இதனால நாடக மன்றங்களுக்கும் ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்கும். கிராம மக்களாகிய நீங்க எங்களுக்கு குடுக்குற ஆதரவுக்கு நம்ம ஊருக்கும் ஒரு பேர் வரும். ஊருக்கு எப்பவுமே பேர் இருக்கு. இருந்தாலும் உங்க மூலியமா எங்க கலைஞர்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இது போல தொடர்ந்து நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு குடுங்க. கண்டிப்பா இதெல்லாம் எங்க கலைஞர்கள் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. டைமோட வந்து உங்க எல்லாருக்குமே நல்ல பேர் எடுத்து குடுப்பாங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பால் வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.